يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே தொடராக பல அனர்த்தங்களை கண்டு வருகிறோம். அனர்த்தம் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதன் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள், பெரிய பெரிய சம்பவங்கள், அதிலே அதிகமாக உயிர்கள் இழக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். கட்டடங்கள் தரைமட்டமாகுவதை பார்க்கிறோம். பல லட்சக்கணக்கானவர்கள் காயமடைவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சம்பவங்களைத்தான் மிகப்பெரிய அனர்த்தங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அனர்த்தங்களாக இருக்கலாம், அல்லது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்துகின்ற அனர்த்தங்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த சில நாட்களாக துருக்கியிலும் சிரியாவிலும் இடம்பெற்று முடிந்திருக்கின்ற அந்த புவி நடுக்கத்திலே சுமாராக இதுவரைக்கும் அன்னளவாக 42,000க்கும் அதிகமான மக்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதுகளாக அங்கீகரிப்பானார். அது மாத்திரமல்ல, சுமார் 200 மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான ஒரு சேதம் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பல மில்லியன் கணக்கானவர்கள் அகதிகளாக மாறி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக கவலையான செய்தி. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது துருக்கியில் மாத்திரம் தான் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. உலகத்திலே பல நிலநடுக்கங்கள் வரலாற்றிலே ஏற்பட்டிருக்கின்றன. அது அல்லாஹு தஆலாவுடைய நியதியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் அந்த சம்பவங்களை ஏற்படுத்துகிறான். இதற்கு முன்னர் இந்தியாவிலே அசாம் பிரதேசத்திலே ஏற்பட்ட நிலநடுக்கம், ஜப்பானிலே, சீனாவிலே, அலஸ்காவிலே என்று மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. 2004ஆம் ஆண்டு தாய்லாந்திலே ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 2,76,000 பேர் மரணித்திருக்கிறார்கள். துருக்கியிலே 42,000 பேர் என்று சொல்லுகிறோம். ஆனால் தாய்லாந்திலே ஏற்பட்ட அந்த அனர்த்தத்திலே 2.5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு கடுமையாக அந்த நிலநடுக்கம் இருந்திருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிலநடுக்கம் மாத்திரமல்ல சகோதரர்களே, வெள்ளம், சுனாமி, சூறாவளி, காட்டுத்தீ என்றெல்லாம் அதிகமான சம்பவங்கள் உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சுனாமியினால் நமது தேசத்தில் மாத்திரம் 35,000 பேர் இறந்து போனார்கள். எத்தனையோ பேர் அங்கவீனர்களாக மாறினார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்களுடைய சொத்துக்கள் நஷ்டம் ஏற்பட்டது. இப்படியான சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களாகிய நாம் இந்த இயற்கை அனர்த்தங்களை, இந்த பாரிய பிரம்மாண்டமான சம்பவங்களை கேள்விப்படுகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் எப்படி சிந்திக்க வேண்டும்? இஸ்லாமிய அடிப்படையில் நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். எடுத்த எடுப்பில் ஒரே ஒரு ஃபத்வாவை நாங்கள் கொடுத்து விடக்கூடாது. அந்த மக்கள் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறார்கள், எனவே அல்லாஹு தஆலா அவர்களை தண்டித்து விட்டான் என்று ஒரே குரலிலே, எடுத்த எடுப்பிலே அவர்களை பதுவா செய்யும் வகையிலே, அவர்களுக்கு ஃபத்வா கொடுக்கும் வகையிலே நாங்கள் கண்மூடித்தனமாக பேசிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் இந்த சம்பவங்களை நாங்கள் எப்படி பார்ப்பது? முதலாவது ஒரு முஸ்லிம் எப்படி பார்க்க வேண்டும்? உலக வாழ்க்கை என்றால் அப்படித்தான்.
அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்திருக்கிறான். இதற்குள்ளால் தான் வாழ்ந்துவிட்டு நாங்கள் எல்லோரும் போக வேண்டும். அது அல்லாஹ்வுடைய சுன்னாவாக நியதியாக இருக்கிறது. நாங்கள் ஏன் பெரிய அனர்த்தங்களை பற்றி சிந்திக்க வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போம். நாங்கள் எத்தனையோ வகையான மனதுக்கு விரும்பாத சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிறோம். எங்களுடைய மிக நெருக்கமானவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், திடீரென்று விபத்துக்களிலே மௌத்தாகிறார்கள். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான நோய்களால் சிலர் பீடிக்கப்படுகிறார்கள். சில நேரங்களில் வீடுகளுக்கு தீ பரவுகிறது, கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் நஷ்டம் ஏற்படுகிறது. பலர் திடீரென்று எங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள், வறுமை வரும். இப்படியான பல வகையான துன்பங்களை கொண்டதாகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக நாங்கள் மனிதனை சிரமத்தோடு கஷ்டத்தோடு தான் படைத்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்றால் அப்படித்தான். உறவிருக்கும், பிரிவிருக்கும், நோய் இருக்கும், தேகாரோக்கியம் இருக்கும், செல்வம் இருக்கும், வறுமை இருக்கும், ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும், உறவிருக்கும், பிரிவிருக்கும், எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது சுவர்க்கம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது பஞ்சனை மெத்தை அல்ல. நாம் போகின்ற இடங்களிலெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அப்படியாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த எல்லா சிரமங்களுக்கும், கஷ்டங்களுக்கும், துன்பங்களுக்கும், சோதனைகளுக்கும் மத்தியில் தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான். நாளை மறுமை நாள் மாத்திரம்தான் எந்த விதமான கஷ்டங்களும், துன்பங்களும், பிரச்சனைகளும் இல்லாத சுவர்க்கத்தை கொண்டிருக்கிறது. நாங்கள் அதனை கவனத்திலே கொள்ள வேண்டும். எல்லாம் வரும். சிலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் 25-30 வருடங்கள் கட்டிலோடு, நோய்களோடு, துன்பங்களோடு, கஷ்டங்களோடு இருப்பார்கள். அது அவர்களுக்கும் கஷ்டம், மற்றவர்களுக்கும் கஷ்டம். அதற்கான காரணம் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹு தாலாவுக்கு தான் அது வெளிச்சம் என்று நாங்கள் சொல்லுவோம். இன்னும் சிலர் இருப்பார்கள், எங்களுக்கு மிகவும் தேவைப்பட்டவர்கள், நல்ல கொடை கொடுத்தவர்கள், நல்ல இபாதத்தாளிகள், நல்ல சாலிஹான மனிதர்கள். ஆனால் அவசரமாக அவர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்தை விட்டு எடுத்து விடுவான். தாங்கிக் கொள்ள கஷ்டமாகத்தான் இருக்கும். நாம் யாரெல்லாம் அவசரமாக இறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ அவர்கள் நீண்ட காலம் வாழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோய் வரும், வறுமை வரும், கவலை வரும், பிரிவு வரும், எல்லாம் சேர்ந்ததுதான் உலக வாழ்க்கை. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் தமிழிலே சொல்லுவார்கள், வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று. ஒரு மனிதனுக்கு குடும்ப பிரச்சனை, இன்னொரு மனிதனுக்கு பொருளாதார பிரச்சனை, இன்னொரு மனிதனுக்கு நோய் என்ற பிரச்சனை, இன்னொரு மனிதனுக்கு அதனை சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்குள்ள பிரச்சனை, இன்னொரு மனிதனுக்கு போகின்ற இடங்களெல்லாம் தோல்வி என்ற பிரச்சனை. இதுதான் சகோதரர்களே வாழ்க்கை. லகத் கலக்னல் இன்சான ஃபீ கபத். அல்லாஹு தஆலா அதனை தெளிவாக சொல்லிவிட்டான். நாங்கள் நிச்சயமாக மனிதனை கஷ்டத்தோடு, துன்பத்தோடு படைத்திருக்கிறோம். இதுதான் உலக வாழ்க்கை. இன்னொரு குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகிறான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூ. கட்டாயமாக நாங்கள் சோதிப்போம். உலக வாழ்க்கை என்பது அதுதான். கொஞ்சம் பயத்தினாலும், கொஞ்சம் பட்டினியினாலும், சொத்துக்களை இழக்கச் செய்வதன் மூலமாகவும், உயிர்களை இழக்கச் செய்வதன் மூலமாகவும், உங்களுடைய அறுவடைகளை இழக்கச் செய்வதன் மூலமாகவும் நாங்கள் உங்களை கட்டாயமாக சோதிப்போம். அப்படி பார்க்க வேண்டும். என்னுடைய ரப்பு அவன் நினைத்த சந்தர்ப்பத்திலெல்லாம் சோதனைகளை அனுப்புவான், பிரச்சனைகளை தருவான். அதற்குத்தான் அவனுக்கு ரப்பு என்று சொல்லுவது. அது அவனுடைய சுதந்திரம். ஏன் தருகிறான், ஏன் தராமல் இருக்கிறான் என்பதற்கான ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும். அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சக்தி உள்ளவன்,
அவன் ஞானம் உள்ளவன், அவனுக்குத்தான் தெரியும் எதனை கொடுக்க வேண்டும் எதனை எடுக்க வேண்டும் என்று. ஏன் அமெரிக்காவிலே பூகம்பம் ஏற்படக்கூடாது என்று நாங்கள் சிந்திப்போம், ஏன் இங்கிலாந்திலே ஏற்படக்கூடாது என்று நாங்கள் சிந்திப்போம், ஏன் இப்படியான ஒரு இடத்தில் ஏற்பட்டது என்று நாங்கள் சிந்திப்போம். அதற்கான ரகசியங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். அல்லாஹு தாலா மாத்திரம்தான் அதனை அறிந்தவன். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கலாம், ஆனால் அதற்குள் அல்லாஹு தாலா ஒரு நலவை வைத்திருப்பான். நீங்கள் சில விஷயங்களை விரும்பலாம், நீங்கள் விரும்புவீர்கள் சில விஷயங்களை, ஆனால் அது உங்களுக்கு ஆபத்தானதாக, உங்களுக்கு பாதகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹு தஆலா தான் அறிந்தவன், உங்களால் அதனை அறிந்து கொள்ள முடியாது என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். எனவே சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை நாங்கள் அறிவோம், அறியாமல் இருப்போம். அந்த நேரத்திலே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் எங்களை பாதுகாப்பதற்கு போதுமானவன். நாங்கள் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானவர்கள், நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலேயே மீண்டு போவோம் என்று அந்த அல்லாஹு தஆலாவை பற்றிய நல்லெண்ணத்தோடு பொறுமையை உள்ளத்திலே வரிசித்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே இருந்து கூலியை எதிர்பார்த்தவர்களாக நடந்து கொள்வது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே திரும்பவும் சொல்லுகிறோம், வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம், ஒரு பரீட்சை மண்டபம். இதிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாம் நடக்க மாட்டாது. நாம் எதிர்பார்ப்போம் அது சிறப்பாக நடந்து முடியும் என்று, அது வேறொரு திசையை நோக்கி அந்த பயணம் அமையும். நாம் 10 எதிர்பார்ப்போம், 2 தான் நடக்கும். சில நேரம் 10 எதிர்பார்ப்போம், 20 நடக்கும். அந்த ரப்புக்கு தான் அதனுடைய பின்னணி, அதனுடைய வெளிச்சம் தெரிந்ததாக காணப்படுகிறது. எங்களுடைய வேலை, நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், நோய் வராமல் இருப்பதற்கு எமது உடம்பை நல்ல நியூட்ரிஷன் கொண்ட உணவுகளை கொண்டு நாங்கள் எமது உடம்பை பலப்படுத்த வேண்டும், நோய்கள் வராமல் இருப்பதற்கு எக்ஸசைஸ் போன்றவற்றிலே நாங்கள் ஈடுபட வேண்டும், நாங்கள் கிருமிகள் இருக்கின்ற இடத்திற்கு போகக்கூடாது. இதெல்லாம் தற்காப்பு முயற்சிகள், இஸ்லாத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நாங்கள் கை கொண்டும் கூட எங்களுக்கு நோய் வந்து விட்டது என்றால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், தவக்கல்து அலல்லாஹ், இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பார்வையாக இருக்க வேண்டும். வறுமை வராமல் இருப்பதற்கு உழைக்க வேண்டும், அறிதீனத்திலே சம்பந்தப்படாமல் இருப்பதற்கு படிக்க வேண்டும், கல்வி ஞானம் தேட வேண்டும், பாதையிலே செல்லுகின்ற பொழுது வாகனங்களுக்கு முட்டி விடாமல் இருப்பதற்கு ஜாக்கிரதையாக தெருவிலே போக வேண்டும். அப்படியெல்லாம் செய்தும் கூட சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய கலா முந்தி விடுமாக இருந்தால், அது என்ன காரணத்தாலோ அல்லாஹு தாலா அந்த தீர்மானத்துக்கு வந்திருப்பான். அவனுக்கு வருவதற்கு அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. நாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம் என்பதற்காக வேண்டி எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அவனுக்கு கிடையாது. சில நேரங்களில் அவனுடைய கலாவை அல்லாஹு தாலா பிரயோகிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பார்வை எங்களுக்கு முதலாவது தேவைப்படுகிறது. அது பூகம்பமாக இருக்கலாம், அது சுனாமியாக இருக்கலாம். அப்படியான ஒரு பரந்த கண்ணோட்டம், அல்லாஹு தாலாவை பற்றி ஒரு நல்லெண்ணம், அவன் சக்தி உள்ளவன், அவன் அறிவுள்ளவன், அவனுக்குத்தான் எல்லாம் தெரியும், நாம் அவனுடைய படைப்புகள், இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூடம், இதிலே அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் என்ற அந்த பார்வை எங்களுக்கு தேவைப்படுகிறது. பூமியை அல்லாஹு தஆலா மனிதர்கள் வாழ்வதற்கான உறுதியான இடமாக படைத்தது போலவே அவன் விரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பூமியை அசைப்பதற்கான சக்தியையும் பெற்றிருக்கிறான். பூமியை படைத்த ரப்புக்குத்தான், பூமியை நாம் படைக்கவில்லை, உலகத்திலே நாஸ்திகம் பேசுபவர்கள் படைக்கவில்லை, எங்களுடைய மூதாதையர்கள் இந்த பூமியை படைக்கவில்லை, இந்த பூமியில இருக்கின்ற ஏற்பாடுகளை யாருமே செய்து கொடுக்கவில்லை. அதே அல்லாஹு தஆலா தான் ஹலகலக்கும் வஜஅலல் அர்த கராரன், பூமியை ஸ்திரமாக படைத்தவன் அவன், வஸஹரலக்கும், உங்களுக்கு அதனை வசப்படுத்தி தந்தவன் அவன் என்றெல்லாம் சொல்லுகின்ற வசனங்களையும் குர்ஆனிலே பார்க்கிறோம்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதனையும் எதிர்பார்த்து தான் வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். ஆனால் புத்திசாலியார் எந்த நேரத்திலும் இந்த ஆபத்துக்கள் வரலாம், நான் அதற்காக வேண்டி தயாராக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையோடு இருப்பவன் தான் புத்திசாலி. எந்த நேரத்திலும் ஈமானோடு இருப்பது, பாவங்களை தவிர்த்திருப்பது, நன்மைகளை அதிகமாக செய்திருப்பது. எந்த நேரத்திலும் விபத்து வரலாம், எந்த நேரத்திலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். மிகவும் சிறப்பாக ஜிம் செய்தவன், காலையிலும் மாலையிலும் வாக்கிங் சென்றவன் ஹார்ட் அட்டாக்கு உள்ளாகவில்லையா? காலம் முழுக்கவும் மிகவும் மோசமான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தவன் நீண்ட காலம் வாழவில்லையா? சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய கலா முந்தக்கூடும். அதற்கான ரகசியங்களை அவன் தான் அறிந்தவன் என்று நாங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு இப்படியான ஒரு விளக்கம், நாம் எல்லோரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அந்த விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இரண்டாவதாக அல்லாஹு தஆலா யாரெல்லாம் சோதனைகளுக்கு உள்ளாகிறார்களோ, அவனால் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த சோதனைகளுக்கு, துன்பங்களுக்கு, கஷ்டங்களுக்கு உள்ளாகிறார்களோ, அவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான், அவர்களுடைய தரஜாக்களை கூட்டுகிறான், அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறான். அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 மனிதர்கள் ஷஹீதுகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே யாரெல்லாம் யுத்த களத்தில் சென்று போராடி அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடி மரணிக்கிறாரோ அவருக்கு ஷஹீத் என்று நாங்கள் சொல்லுவோமே, அவர் சுவர்க்கத்துக்கு உடனடியாக நுழைந்து விடுவார் என்று நாங்கள் சொல்லுவோமே, அதே தரஜா இன்னும் 4 பேருக்கும் இருக்கிறது. அவர்களே ஒரு மனிதன் கொள்ளை நோயினால் பீடிக்கப்பட்டு, தொற்று நோய் என்றால் பீடிக்கப்பட்டு இறந்த மனிதன். நாங்கள் எமது நாட்டிலே பார்த்தோம். கொரோனா என்ற நோய் திடீரென்று வந்தது, பலருடைய உயிர்கள் அங்கு பறிக்கப்பட்டன. நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த ஃபத்வா, அவர்களை பற்றி சொன்னது என்ன? அவர்கள் எல்லோரும் ஷஹீதுகள். திடீரென்று ஏற்பட்ட ஒரு தொற்று நோயின் காரணமாக இறந்து போனவர்கள், அவர்கள் அனைவரும் ஷஹீதுகள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயிற்றிலே ஏற்படக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும், அல் மபுத்தூன், வயிற்றிலே எத்தனையோ வகையான கோளாறுகள் ஏற்படலாம், அப்படியான நோய்களால் பீடிக்கப்பட்டு இறப்பவர்கள் ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். நீரிலே மூழ்கி இறப்பவர்கள் ஷஹீதுகள். அல் கரீக்கு ஷஹீத் வஸாஹிபுல் ஹதம், யாரெல்லாம் இந்த கட்டடங்களுடைய இடிபாடுகளுக்கு உள்ளே சிக்கி மரணிக்கிறார்களோ அவர்களும் ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், இதற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த மனிதர்களுக்கு, இப்படியானவர்களுக்கு இந்த ஷஹாதத்துடைய பதவி, அல்லாஹு தஆலாவுடைய உயர்தரமான பதவி வழங்கப்படுகிறது? அந்த வகையில் இந்த பூகம்பத்தினால் இறந்த அனைவரும் ஷஹீதுகள். அல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றுக்கொள்வானாக. ஏன் அப்படி என்றால், அப்படியான சம்பவங்களின் பொழுது உயிர் துறப்பவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு, மிகவும் பயந்து தான் அவர்களுடைய உயிர் போகும். சரியான மாதிரி சிரமப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், பதைக்க அவர்களுடைய உயிர்கள் போகும். இப்போதும் கூட இடிபாடுகளுக்கு இடையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களை வெளியே எடுக்க முடியாத சூழ்நிலை. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், அவர்கள் அப்படியே உயிரை விடுவார்கள். அவர்களுடைய பத்துவா என்ன? அல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதுகளாக ஏற்றுக் கொடுக்கிறான். அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான். அந்த கண்ணோட்டம் எங்களிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷஹீதாகுவது எப்படி போனாலும், ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு முள்ளு தான் குத்தினாலும் அதற்காக வேண்டி அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுக்கு களைப்பு வந்தால், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு நோய் வந்தால், அவனுக்கு துயரம் வந்தால், கவலை வந்தால், மனவேதனை வந்தால், இதற்காக வேண்டி அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு துன்பம், ஒரு நோய், ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, யா அல்லாஹ், இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன், இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு கூலி தருவாயாக என்று ஒரு மனிதன்
அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய சபரை தெரிவிக்கின்ற பொழுது, கூலியை எதிர்பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தை கொள்ளுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு நன்மைகள் எழுதப்படும் என்ற கருத்து இந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. இது இரண்டாவது கண்ணோட்டம். மூன்றாவது கண்ணோட்டம் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்படியான அத்தாட்சிகளை, இவை அத்தாட்சிகள், அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனிலே அவன் ஆயாத் என்று சொல்லுகிறான். இப்படியான அத்தாட்சிகளை பயமுறுத்துவதற்காக வேண்டி அவன் தருகிறானாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்வீஃபா. நாங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை பயமுறுத்துவதற்காக வேண்டி தருகிறோம். என்ன பயமுறுத்துவது என்றால், நாங்கள் துருக்கியில் இல்லை, நாங்கள் இலங்கையில் இருக்கிறோம். அந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பயம் வர வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை எங்களுடைய நிலமும் நடுங்கலாம், எங்களுக்கும் வேறொரு வகையான சோதனை வரலாம் என்ற ஒரு அச்சத்தோடு மேனைய மக்கள் ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான சம்பவங்களை அல்லாஹு தஆலா உலகத்திலே ஏற்படுத்துகிறான். வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கذب بها الاولون وآتينا ثمود الناقة مبصرة فظلموا بها. அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்தை அப்படித்தான் ஆரம்பிக்கிறான். எனவே எங்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. நாளை எங்களுக்கும் அப்படி நடக்கலாம். சுனாமி வந்த சந்தர்ப்பத்திலே மற்றவர்கள் எஞ்சி இருப்பவர்கள் என்ன நினைக்க வேண்டும்? சுனாமியால் அவர்கள் அழிந்திருக்கலாம், எங்களுக்கு நிலநடுக்கம் வரலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பயம், ஒரு அச்சம் அங்கு வர வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون. நாங்கள் இதற்கு முன்னால் சமுதாயங்களுக்கு நபிமார்களை அனுப்பி இருக்கிறோம். அவர்களை நாங்கள் கஷ்டங்கள் துன்பங்களால் சோதித்திருக்கிறோம். ஏன் சோதித்திருக்கிறோம் என்றால், லஅல்லஹும் யதல்லர்ரஊன், அவர்கள் அந்த சோதனையிலே சிக்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உள்ளம் உருகி அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவிடத்திலே மீண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சோதனைகள் வருகின்ற பொழுது உடனடியாக துஆவுக்கு போக வேண்டும், உடனடியாக தொழுகைக்கு போக வேண்டும். இது நான் செய்த ஒரு பாவத்திற்காக வேண்டி எனக்கு இது வந்திருக்கலாமோ என்ற ஒரு பயம் எங்களிடத்திலே வர வேண்டும். லஅல்லஹும் யல்லர்ரஊன் என்று குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறான், லஅல்லஹும் யத்தல்லர்ரஊன் என்று இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான். நாங்கள் ஏன் கஷ்டங்களை துன்பங்களை கொடுக்கிறோம் என்றால், ஒரு மனிதனுக்கு வறுமை வருகின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு நோய் வருகின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்து வந்து அவனை பீடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு பயம் வர வேண்டும். என்னுடைய ரப்பை நோக்கி நான் மீள வேண்டும், நான் திக்ர் செய்ய வேண்டும், நான் சதகா செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் இது அதிகரிக்க முடியும் அல்லது வேறொரு உருவத்தை அது பெற முடியும் என்ற ஒரு பயம் அவனுக்கு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் வஃபாத் ஆகி இருந்தார். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த இப்ராஹிமுடைய வஃபாத்துக்காக வேண்டித்தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள், சூரியனோ சந்திரனோ கிரகணமாக உட்படுவதில்லை, யாருடைய வஃபாத்துக்காக வேண்டியும் யாருடைய ஹயாத்துக்காக வேண்டியும். ஆனால் அந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகளாக காணப்படுகின்றன. நீங்கள் அந்த சூரிய சந்திர கிரகணங்களை காணுவீர்களாக இருந்தால் உடனடியாக நீங்கள் தொழ வேண்டும், தொழுகைக்காக வேண்டி போக வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், கிரகண தொழுகை என்று ஒன்று இருக்கிறது. சந்திரனோ சூரியனோ கிரகணம் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக நாங்கள் பயந்து அஞ்சி அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் தேட வேண்டும். இது என்னவாக மாறுமோ என்ற ஒரு அச்சத்தோடு இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் சொன்னார்கள், வலாக்கின் அல்லாஹ் தஆலா யுஹவ்விஃபு பிஹிமா இபாதஹு, இந்த இரண்டையும் கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய அடியார்களை அவன் பயமுறுத்துகிறான் என்று சொன்னார்கள். ஃபஇதா ரஅய்துமூஹுமா ஃபذ்குருல்லாஹ ஹத்தா யன்ஜலியா, நீங்கள் சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணத்தையும் கண்டால் அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் அதாவது முழுமையாக முடியும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னார்கள்.
அந்த நேரத்திலே ஒரு அச்சம் வர வேண்டும், ஒரு பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த ஒரு கண்ணோட்டம் தான் நாங்கள் வழக்கமாக சொல்லுகின்ற கண்ணோட்டம். ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு நோய், ஒரு பிரச்சனை, ஒரு அனர்த்தம் வருவது மனிதர்கள் பாவம் செய்தால். பாவிகளை அல்லாஹு தாலா இப்படியான விஷயங்களால் கண்டிப்பான். ஆது சமூது கூட்டத்தவர்கள் இயற்கை அனர்த்தங்களை அனுப்பி தண்டிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாது. அல்லாஹு தாலா தான் அந்த தீர்ப்பை கொடுப்பான். அதிலே சிலர் பாவிகள் இருக்க முடியும், அது அவர்களுக்கு தண்டனை. அவர்களே சில நல்லடியார்கள் இருக்க முடியும், அது அவர்களுக்கு சோதனை, அவர்களுடைய தர்ஜாவை அதிகரிப்பதற்கான ஒரு இடம், ஒரு சந்தர்ப்பம். ஒரு மனிதனுக்கு நோய் வருவது தண்டனைக்காக, ஒரு மனிதனுக்கு நோய், இன்னொரு மனிதனுக்கு நோய் வருவது அவனை சோதித்து அவனை நல்லடியானாக மாற்றி அவனுடைய தர்ஜாக்களை கூட்டுவதற்காக. ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் எனக்கு வந்திருக்கின்ற இந்த நோய் எதற்காக வந்தது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எடுத்த எடுப்பில் இது தண்டனையாக மட்டும்தான் வந்தது என்று முடிவுக்கு வரக்கூடாது. அது சோதனையாகவும் வரும், அது ஒரு பரிசாகவும் வரும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா சோதிக்கிறான். அந்த சோதனைகளால் பாதிக்கப்படாதவர்களை அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கிறார்களா, தங்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து ஏதாவது கொடுக்கிறார்களா, சதக்கா கொடுக்கிறார்களா, துஆ செய்கிறார்களா? எனவேதான் அகில இலங்கை ஜம்இயத்துல் உலமா கூட சொல்லி இருக்கிறது, தொழுகையிலே 5 வேளை தொழுகையிலே குனூத் ஓதுங்கள் என்று. சலாத்துல் ஜனாசா, காயிபான ஜனாசா தொழுகை நடாத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறது. காரணம், நாங்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளோடு சங்கமிக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரே உடம்பு. அந்த உடம்பின் ஒரு பகுதிக்கு நோய் வருமாக இருந்தால் நாங்கள் அதனை பற்றி ரசித்து ருசித்துக் கொண்டிருப்பது அல்ல. நாங்களும் கவலைப்பட்டு எங்களால் முடிந்த உதவிகளை, ஒன்று நிவாரண பொருட்களை சேர்த்து அனுப்பலாம், அல்லது துஆ செய்யலாம், அல்லது தொழுதுவிட்டு அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் கேட்கலாம். இப்படி எத்தனையோ முறைகளில் அதனை செய்யலாம். அப்படியெல்லாம் நாங்கள் சகோதரத்துவ வாஞ்சையோடு அவர்களை பார்க்கின்ற பொழுதுதான் நாளை எங்களுக்கும் ஒரு கஷ்டம் துன்பம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வருகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கும் கை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹு தாலா செய்வான். எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு சம்பவம் ஏற்படுகின்ற பொழுதும் இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக வேண்டி இது ஏற்பட்டதோ என்று எங்களுக்கு தெரியாது. நாளை அது எங்களுக்கும் ஏற்படலாம் என்ற உணர்வோடு எங்களை திருத்தி எங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் ஏதாவது பாவங்கள், ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதற்காக வேண்டி எங்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ். இந்த தண்டனைகளையும் இப்படிப்பட்ட சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோநிலையில் நாங்கள் இல்லையா அல்லாஹ். எங்களுடைய மனது மிகவும் பலகீனமாக இருக்கிறது யா அல்லாஹ். எனவே இப்படிப்பட்ட சோதனைகளை தந்து எங்களுடைய ஈமானை நீ பரீட்சைக்காதே யா அல்லாஹ். எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் இந்த கஷ்டத்திலே துன்பத்திலே சிக்கி மன உளைச்சல்களோடு கவலைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மன ஆறுதலை நீ கொடுப்பாயாக. யாரெல்லாம் ஷஹீதுகளாக மாறிவிட்டார்களோ அவர்களை உயர்ந்த சுவர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நீ அவர்களை குடியமர்த்தி விடுவாயாக. யா அல்லாஹ், கஷ்டங்கள் துன்பங்கள் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மர்மையிலே உன்னை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே கல்புன் சலீம் என